வெல்கம் டு கலை ஜோதிடம் யூடியூப் சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்தியாவில் சந்திர கிரகணம் செப்டம்பர் 7, 2025 அன்று நிகழவுள்ளது. இது நாடு முழுவதும் தெரியும். பூமியானது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே வரும்போது சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. இந்த கிரகணம் இந்தியாவில் இரவு 9:58 தொடங்கி செப்டம்பர் 8, 2025 அன்று அதிகாலை 1:26 முடிவடையும். கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை ஜபம் மற்றும் தியானம். கிரகண நேரத்தில் விஷ்ணு, சிவன் அல்லது காயத்ரி மந்திரங்களை ஜபிக்கலாம். தியானம் செய்வது மிகுந்த புண்ணியத்தை தரும். கிரகணத்தின் போது தவிர்க்க வேண்டியவை: கிரகணம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக 6 மணி நேரத்திற்கு முன்பே உணவு உண்பது மற்றும் உணவு சமைப்பது தவிர்க்க வேண்டும். கிரகணம் முடிந்த பிறகு குளித்துவிட்டு புதிய உணவை சமைத்து சாப்பிடுவது சிறந்தது. சிறுவர்கள், நோயாளிகள், வயதானவர்கள் மட்டும் விதிவிலக்காக சாப்பிடலாம். கர்ப்பிணி பெண்கள் நேரடியாக கிரகணத்தை பார்ப்பது பாரம்பரியமாக தவிர்க்கப்படுகிறது. அவர்கள் அதிக கவனத்துடன் வீட்டுக்குள் இருக்க வேண்டும். கிரகணம் முடிந்ததும் உடனே குளிக்க வேண்டும். இது உடலின் அசுத்தத்தை நீக்கி மனதிற்கும் சுத்தத்தை தரும். வீடு முழுவதும் தண்ணீர் தெளித்து சுத்தம் செய்ய வேண்டும். பூஜை அறை மற்றும் தெய்வ சிலைகள், படங்களை தண்ணீரால் சுத்தம் செய்து புது துளசி, பூக்கள் வைத்து அலங்கரிக்க வேண்டும். கிரகணம் முடிந்தவுடன் விஷ்ணு, சிவன், அம்பாள், கணபதி போன்ற தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்யலாம். அல்லது இஷ்ட தெய்வங்கள் வழிபாடு செய்வது சிறந்தது. குறிப்பாக விஷ்ணு சஹஸ்ரநாமம், சிவ சஹஸ்ரநாமம், காயத்ரி மந்திரம் போன்றவற்றை ஜபித்தால் மிகுந்த புண்ணியம் கிடைக்கும். உணவு, தண்ணீர், ஆடை போன்றவற்றை ஏழைகளுக்கு, தேவையுள்ளவர்களுக்கு வழங்குவது கிரகண புண்ணியத்தை அதிகரிக்கும். கிரகணம் முடிந்ததும் புது உணவு சமைத்து அதை முதலில் தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்து பிரசாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த சந்திர கிரகணத்தின் போது குறிப்பாக சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, புனர்பூசம், விசாகம் போன்ற நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் கட்டாயம் கிரகணம் முடிந்தவுடன் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வது, பரிகாரம் செய்வது சிறந்தது. இந்த சந்திர கிரகணமானது பூரட்டாதி நட்சத்திரத்தில் நிகழ்வதால் இந்த நட்சத்திரத்துக்காரர்கள் பரிகாரம் செய்வது சிறந்தது. இந்த தகவல் தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும்